ரோஸ்ட் பிரதர்ஸ் காணவில்லை, ரோஸ்ட் பிரதர்ஸும் காணவில்லை, அப்புறம் வந்து டிவி கேக்கு வந்து எதிர்த்து பேசுற எந்த யூடியூபர்களும் காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ ஒன்று போட்டிருக்காங்க. இந்த போட்டோவை நீங்க முதல்ல பாத்துங்க. எதுக்கு வந்து ரோஸ்ட் பிரதர்ஸை காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா நேற்று பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துல இருந்து ஒரு கேள்வி எல்லாம் கேட்டிருப்பாங்க, அதாவது வாதங்கள்லாம் போயிருக்குல்ல. ஸோ அதை வச்சு என்ன பண்றானுங்க, உச்ச நீதிமன்றம் வந்து இந்த திமுக கவர்மெண்ட்டை செருப்பால அடித்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் விட்டு இருக்கானுங்க. இவங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியாது. இதை விட ஸ்பெஷலான ஐட்டம் என்னன்னு தெரியுமாங்க? ஒருத்த போட்டிருக்கான், சென்னையில உச்ச நீதிமன்றம் திமுக கவர்மெண்ட் செருப்பால் அடிச்சதான். நீங்க செருப்பால் அடிச்சது விட்டுருங்க, என்ன போட்டிருக்கான், சென்னையில் உச்ச நீதிமன்றம். எங்க சென்னையில உச்ச நீதிமன்றம் என்ன இருக்கா? இல்லை எனக்கு தெரியல, இவங்களுக்கு தான் தெரியுது போல. இவங்களுக்குலாம் கோர்ட்டுன்னா என்னன்னு தெரியாது, கேஸ்னா என்னன்னு தெரியாது, இல்லை என்ன வழக்கு போகுதுன்னு என்னன்னு தெரியாது, இல்லை ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்களான்னு தெரியாது, எதுவுமே தெரியாதுங்க. ஆனா இஷ்டத்துக்கு இவனுங்க போடுற ஒரு சீன் இருக்குது. எப்பா இதுல வேற இவங்களோட வாடகை வாங்கிகளா இருக்கானுங்க பாத்தீங்களா, அந்த தாவேக்காவோட வாடகை வாங்க, அவனுங்கெல்லாம் பேசுற பேச்சு பாத்தீங்களா, உச்ச நீதிமன்றம் வச்சு செஞ்சுச்சா, நியாயம் வெளியே வந்துச்சா, டேய் தீர்ப்பே வரலையடா, தீர்ப்பே திங்கக்கிழமை தான் வருதுன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்கடா. இரண்டு தரப்பும் வாதங்கள் வச்சிருக்காங்கடா. தாவேகா சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா வாதங்கள் வச்சிருக்காங்க, டிஎம்கே கவர்மெண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா வாதங்கள் வச்சிருக்காங்களே, அப்புறம் என்ன?